வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். ஆலய சுற்றாடல்களை புனித பிரதேசமாக அறிவித்து வர்த்தமானி வெளியிட வேண்டும். வடக்கு ஆளுநரிடம் கோரிக்கை. ஆலய சுற்றாடலில் மதுபான கேளிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் அதை புண்ணிய பிரதேசமாக வர்த்தமானி ஊடாக அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் சைவ பேரவையினர் வடமாகாண ஆளுநரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. யாழ் மாநகர சபை எல்லைக்கு உட்பட்ட நல்லூர் ஆலய சுற்றாடலில் மதுபான கேளிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்படக்கூடாது எனவும் அதை சிவ புண்ணிய பிரதேசமாக மாநகர சபை வர்த்தமானி ஊடாக அறிவிப்பதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனையே ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களிலும் பின்பற்றி தமது ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் உள்ள ஆலய நிர்வாகங்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய அறிவுறுத்தல்களையும் வழங்க வேண்டும். நல்லூர் முற்றலில் அண்மையில் திறக்கப்பட்ட உணவகம் பன்னாட்டு நிறுவனம் என்ற அடிப்படையில் இலங்கையின் சட்டம் தொடர்பாக முழுமையாக அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் நல்லூரில் தமது நிறுவனங்களின் கிளையை எந்த ஒரு அனுமதியையும் பெற்றுக்கொள்ளாது திறந்தமை திட்டமிட்ட நடவடிக்கையாகவே பார்க்கின்றோம். இது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் அலுவலர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்பது தொடர்பாகவும் அனுமதியற்ற வர்த்தக நிறுவனத்துக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாமை தொடர்பிலும் விசாரணை குழு அமைத்து விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். உகந்தமலையில் முளைத்த புத்தர் சிலை. வரலாற்று பிரசித்தி பெற்ற உகந்தமலை ஸ்ரீ முருகன் ஆலய கடற்கரை சூழலில் உள்ள மலையொன்றில் புத்தர் சிலையொன்று நிறுவப்பட்டு உள்ளது. அதோடு ஒட்டியதாக பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது. வருடாந்தம் முருகப்பெருமான் தீர்த்தமாடுகின்ற கடற்கரை சூழலில் கடற்படை முகாமுக்கு அருகே உள்ள மலையில் குறித்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு பௌத்த கொடியும் பறக்க விடப்பட்டுள்ளது. உகந்த மலையில் நாங்கள் முருகன் சிலையொன்றை நிறுவ முற்பட்ட போது அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் அதே சூழலில் இப்புத்தர் சிலை எவ்வாறு நிறுவப்பட்டது என்று மக்கள் கோருகின்றனர். கதிர்காமம் போல் உகந்தையையும் மாற்ற திட்டமிட்ட சதி நடக்கின்றதா என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். இந்த விடயம் தொடர்பாக இந்துக்கள் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரனின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். பிரபல சட்டத்தரணி நடராஜா சிவரஞ்சித்திடமும் மக்கள் முறையிட்டுள்ளனர். உகந்தமலையில் வள்ளியம்மன் மலையில் கடந்த காலத்தில் முருகன் சிலையை நிறுவுவதற்கு முன்னாள் கிழக்கு ஆளுநர் அமைச்சர்கள் முதல் ஆலய நிர்வாகத்தினர் வரை முயற்சி செய்த போது அதற்கு வன ஜீவராசிகள் திணைக்களம் தடை செய்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் அதே சூழலில் உள்ள மற்றொரு மலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருப்பது குறித்து இந்துக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இனமத பேதம் பார்க்கப்படாத இன்றைய அரசாங்கத்தின் கவனத்திற்கு இதனை கொண்டு வருகின்றோம். உரிய நீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்துக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டத்தரணிக்கு அதிர்ச்சி கொடுத்த சாப்பாட்டு பார்சல். தமிழர் பகுதியில் சம்பவம். மட்டக்களப்பு நகரில் சாப்பாட்டு கடையொன்றில் வாங்கிய சாப்பாட்டு பொதியில் புழு உள்ளதைக் கண்டு சட்டத்தரணி ஒருவர் சுகாதார அதிகாரிகளுக்கு முறைப்பாடு செய்ததை அடுத்து உடனடியாக குறித்த கடையை சோதனையிட்டு அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு தயாரிக்கும் பொருட்களை மீட்டதுடன் குறித்த கடை உரிமையாளருக்கு எதிராக நீதிமன்றில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். குறித்த கடையில் சட்டத்தரணி ஒருவர் வழமையாக மதிய உணவாக சோறு வாங்கி சாப்பிட்டு வந்த நிலையில் சம்பவ தினமான நேற்று சனிக்கிழமை பகல் 2 மணியளவில் மதிய உணவான சோற்று பொதியை வாங்கி தனது காரியாலயத்தில் வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது அதில் புழு ஓடுவதை கண்டுள்ளார். இதனையடுத்து சட்டத்தரணி சாப்பாட்டு பொதியுடன் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரிகள் காரியாலயத்திற்கு சென்று குறித்த கடைக்கு எதிராக முறைப்பாடு செய்தார். உடனடியாக பொது சுகாதார பரிசோதகர்கள் குறித்த கடையை முற்றுகையிட்டு சோதனையிட்டதை அடுத்து அங்கு மனித பாவனைக்கு உதவாத உணவு மற்றும் சிற்றுண்டிகள் தயாரிக்கும் பல உணவுப் பொருட்கள் குளிரூட்டியில் இருந்து மீட்டனர். இந்த நிலையில் 2 முறைப்பாடுகளின் அடிப்படையில் தனித்தனியாக கடை உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கடந்த காலங்களில் குறித்த உணவு விற்பனை செய்து வரும் கடையிலிருந்து
மனித பாவனைக்கு உதவாத உணவுகள் தயாரித்தமை மற்றும் உணவு தயாரிப்பதற்கான பொருட்கள் வைத்திருந்தமை, சுகாதார சீர்கேடான உணவுகளை கையாண்டமை போன்ற பல குற்றச்சாட்டின் கீழ் பொது சுகாதார பரிசோதகர்கள் அதன் உரிமையாளர்களுக்கு எதிராக நீதிமன்றில் பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அவரை தண்டப்பணம் செலுத்துமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலையில் கோர விபத்து, இருவர் வைத்தியசாலையில் அனுமதி. திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் கடல்முகல் சந்திக்கு அருகே இன்று காலை பாரிய விபத்து பதிவாகியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலைய எல்லைக்குட்பட்ட திருஞான சம்பந்தர் வீதியின் பிரதான சந்தியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளானது குறித்த வீதியினை கடக்க முற்பட்ட ஓர் சிறிய ராக மோட்டார் சைக்கிளுடன் மோதுண்டு எதிர் திசையில் பயணித்த சிறிய ரக வானுடன் மோதியதில் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. 250 cc திறன் கொண்ட குறித்த மோட்டார் வண்டி முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் குறித்த வானுக்கும் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிள்களில் பயணித்தவர்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் இதில் ஒருவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வடக்கில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்ல தடை. வடக்கில் சில பாடசாலைகளில் மாணவர்கள் சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என ஆதாரங்களுடன் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரிடம் முறையிட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநருக்கும் தமிழ் சைவ பேரவையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போதே இவ்வாறு முறையிட்டுள்ளனர். குறித்த சந்திப்பில் இளைய சமூகத்தை வழிநடத்தும் வகையில் அறநெறி கல்வியை கட்டாயமாக்குவதற்கான யோசனை தொடர்பிலும் தமிழ் சைவ பேரவையினர் ஆளுநரின் எடுத்து கூறினர். குறிப்பாக 14 வயதுக்கு உட்பட்டோருக்கான அனைத்து தனியார் கல்வி செயற்பாடுகளையும் வெள்ளி மாலையும் ஞாயிறு மதியம் வரையிலான மூடுவதற்கு உள்ளூராட்சி மன்றங்களூடாக வர்த்தமானி மூலம் அறிவித்தல் விடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் அறநெறி வகுப்புக்கு மாணவர்கள் செல்வதை உறுதிப்படுத்தி ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களின் அறநெறி வகுப்புகளுக்கான வருகை மற்றும் செயற்பாடுகளை கட்டாய கல்வியின் ஒரு பகுதியாக இணைத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சில பாடசாலைகளில் மாணவர்களை சைவ சின்னங்கள் அணிந்து செல்வதை தடை விதிக்கும் சம்பவங்கள் இடம்பெறுகின்றன. அதற்கான ஆதாரங்கள் உண்டு என ஆதாரங்களையும் ஆளுநரிடம் கையளித்தனர். தமிழ் சைவ பேரவையினர் கோரிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதாக ஆளுநர் உறுதியளித்துள்ளார். இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.